நாரதர் பிரம்மலோகத்துல பிரம்மனால உருவாக்கப்பட்டாரு. பிரம்மனுக்கும் நாரதருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாரதன் படைக்கும் தொழில நான் மேற்கொள்ள மாட்டேன்னு சொன்னதுனால பிரம்மன் கோவப்பட்டு அவர் 2 சாபங்களை கொடுத்தாரு. அந்த 2 சாபங்களை அனுபவிக்கிறதுக்கு நாரத முனிவர் கந்தர்வ லோகத்துல பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் முனிவரோட சாபத்தினால அவர் 2வது சாபத்தை அனுபவிக்கிறதுக்காக பூலோகத்துல அவர் பிறக்கிறாரு. பூலோகத்துல பிறந்த நாரத முனிவர் அந்த மகாவிஷ்ணுவோட நாராயண மந்திரத்தின் பலனால அவர் சாபத்துல விமோச்சனம் அடைந்து திரும்ப அவர் நாரதரோட திரும்ப பழைய உடலை அவர் பெற்றாரு. இப்ப நாரதர் அவர் பழைய உடலை பெற்றதுக்கு அப்புறம் அவர் ஒரு புது விதமா உணர்ந்தாரு. அதனால அவர் திரும்ப தன் தந்தையை பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மலோகத்துக்கு போறாரு. பிரம்மலோகத்துக்கு போன நாரத முனிவர் பிரம்மனை பார்த்து வணங்கிட்டு அவர் பிரம்மச்சாரி வர்றதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கைலாய மலைக்கு சிவபெருமானை பார்க்கறதுக்கு போறாரு. நாரத முனிவரோட இந்த பயணத்துல கைலாய மலையில போய் சிவபெருமானை பார்த்தாரா, பிரம்மச்சாரி வர்றதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா, அதுக்கப்புறம் அவர் பூலோகத்துல இருந்து அவர் சாபத்துல விடுபட்டதுக்கு உதவி பண்ண மகாவிஷ்ணுவை அவர் போய் பார்த்தாரா, மகாவிஷ்ணுவை பார்த்ததுக்கு அப்புறம் நாரத முனிவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாரத முனிவர் பிரம்மனால கொடுக்கப்பட்ட சாபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவர் நேரா பிரம்மலோகத்துக்கு போய் தன் தந்தையான பிரம்மனை வணங்குறாரு. பிரம்மன் நாரத முனிவரை பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நாரதர் 2 சாபங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவர் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்காரு. அவர் கண்டிப்பா படைக்கும் தொழில அவருக்கு ஆர்வம் இல்லை. அதை திரும்ப திரும்ப நம்ம வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாரத முனிவரை பார்த்து பிரம்மதேவன் சொல்றாரு, நீ பிரம்மச்சாரி வரதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க இருந்து நேரா கைலாய மலைக்கு போ. கைலாய மலையில சிவபெருமான் இருப்பாரு. அவர்கிட்ட போய் நீ பிரம்மச்சாரி வரதை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. நாரத முனிவரும் பிரம்மதேவனோட ஆசீர்வாதத்தை கேட்டு அவர் நேரா கைலாய மலைக்கு கிளம்புறாரு. கைலாய மலையை வந்தடைஞ்ச நாரத முனிவர் அவர் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அவர் நிற்கிறாரு. அந்த சமயத்துல நந்திதேவரோட அனுமதியோட சிவபெருமானை பார்க்கறதுக்கு கைலாய மலைக்குள்ள அவர் போறாரு. நாரத முனிவரை பார்த்த உடனே சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வரவேற்கிறாரு. சிவபெருமானை பணிஞ்சு வணங்கி நாரத முனிவர் ரொம்ப பணிவா கேட்கிறாரு, நான் இந்த வாழ்க்கையில முக்தி அப்படிங்கிற விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு பிரம்மச்சாரி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நீங்க தான் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றாரு, வாழ்க்கையில சிறந்த விஷயமான பிரம்மச்சாரிய விரதத்தை நீ மேற்கொள்ளுன்னு சொல்லி கேட்குற. இந்த பிரம்மச்சாரிய விரதம் அப்படிங்கிறது சாதாரண விரதம் கிடையாது. இதில் நிறைய தடங்கல்கள் இருக்கும், நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், நிறைய பிடித்த விஷயங்கள், நிறைய விஷயத்த நீ தியாகம் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நீ தயார் அப்படின்னா நான் பிரம்மச்சாரிய விரதத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாரத முனிவர் சொல்றாரு, எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிரம்மச்சாரிய விரதத்தை தெரிஞ்சுக்கணும், அதை நான் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. நாரத முனியோட ஆர்வத்தையும் அவரோட பக்தியையும் பார்த்து சிவபெருமான் பிரம்மச்சாரிய விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதமா அவர் உபதேசமும் பண்றாரு. சிவபெருமான் கிட்ட இருந்து பிரம்மச்சாரிய விரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட நாரத முனிவர் நேரா எங்க போறாரு அப்படின்னா பத்ரி ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க போய் சிவபெருமானை நோக்கி பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிச்சு அவர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் தவம் பண்ண நாரத முனிவர் அவர் ஆசை பாசங்கள் எல்லாத்தையுமே விட்டு அவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பந்தத்துக்குள்ளேயும் சிக்காம அவர் இருந்தாரு. அந்த சமயத்தில் தான் நாரத முனிவரோட சகோதரனான சனத்குமாரர் அங்க வராரு. சனத்குமாரர் நாரத முனிவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ சிவன் மேல அதீத பக்தியோட இருக்க, ஆனா வாழ்க்கையில உன்னதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ நாராயணனை போய் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாராயணனோட மந்திரத்தை நாரத முனிவருக்கு சனத்குமாரர் உபதேசம் பண்றாரு. இதை கேட்டு நாரத முனிவர், ஆமா நான் பூலோகத்துல இருக்கிறப்போ எனக்கு நாராயண மந்திரத்தால தான் எனக்கு முக்தி, அதாவது அந்த சாபத்துல விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைச்சது. இப்பயும் நீங்க வாழ்க்கையில உன்னதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ நாராயண மந்திரத்தை சொல்லுங்கிறீங்க. நான் நாராயண பார்க்கறதுக்கு வைகுண்டத்துக்கே போறேன். அங்க போய் நாராயணனுக்கு நான் நன்றி சொல்லும் விதமா அவரை பணிஞ்சு வணங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சனத்குமாரும் சரி, நீ அதுதான் சரியான விஷயம், நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சனத்குமாரோட வார்த்தைகளை கேட்டு நாரத முனிவர் மகாவிஷ்ணுவுக்கு நன்றி சொல்லும் விதமா அவர் வைகுண்டத்துக்கு வந்திருக்காரு. வைகுண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு அங்க ஆதிசேஷனோட பாம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் ரட்சிக்கும் விதமா அவர் காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல மகாவிஷ்ணுவை பார்த்து நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாரதர் மகாவிஷ்ணுவை பார்த்து வணங்கி அவர் நிற்கிறாரு. அப்ப மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து சொல்றாரு, என்னோட சிறந்த பக்தனான நாரத முனிவரே, நீ என்னை தேடி வந்திருக்க. உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பூலோகத்திலே உனக்கு வரம் கொடுக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்னை நம்பினவங்களுக்கு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட பழக்கம். அப்படிங்கிறதுனால உனக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும், நீ கேளு அப்படின்னு சொல்றாரு.
அப்ப நாரத முனிவர் வந்து அவர் சொல்றாரு, "எனக்கு இப்ப எந்த வரமும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, "இல்ல, இல்ல. நான் வந்து உனக்கு வரம் குடுத்தே ஆகணும். என்னை பார்த்தவங்களுக்கு வரம் அப்படிங்கிறது நான் குடுத்தே ஆகணும். அதனால நீ வரம் எப்படின்றது கேளு" அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சமயத்துல நாரதர் வந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. மகாவிஷ்ணுவ எப்பவுமே வந்து பாட்டு பாடி, இசையால மயங்க வைக்கிற ஒரு ஆள் அங்க இருக்கிறத கவனிக்கிறாரு. அவர்தான் தும்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடகர். அவர் வந்து இடம் மகாவிஷ்ணுவுக்காக அவர் பாடல்கள் பாடி, மகாவிஷ்ணுவ மகிழ்விக்கிறது தான் அவரோட வேலையா இருந்துச்சு. அவர பார்த்த உடனே நாரத முனிவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நானும் வந்து கந்தர்வ லோகத்துல கத்துக்கிட்ட சில இசைகள வச்சு உங்களுக்கு பாட்டு பாடி காட்டணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு மகாவிஷ்ணுட்ட கேட்கிறாரு. அப்ப மகாவிஷ்ணு, "சரி நாரதன், நீங்க பாடுங்க, நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாரத முனிவர் அவர் கத்துக்கிட்ட சாமவேதத்த வச்சு அவர் மகாவிஷ்ணுவ பார்த்து அவர் பாடல்கள் பாடுறாரு. இத கேட்ட உடனே மகாவிஷ்ணு, "ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாரத முனிவர் கேட்கிறாரு, "நான் பாடின பாட்டு சிறந்த பாடலா இருந்துச்சா? அது தும்ருவ விட சிறந்ததா இருந்துச்சா?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, "தும்ரு அப்படிங்கிறவன் வந்து இந்த பிரபஞ்சத்திலே சிறந்த பாடகன். அவர விட சிறப்பா பாடுறதுக்கு யாருமே கிடையாது. உங்களோட பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா தும்ருவோட அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொன்னா, அது என்னால சொல்ல முடியாது" அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. இத கேட்ட உடனே நாரத முனிவருக்கு கொஞ்சம் மனசுல ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு. அப்ப மகாவிஷ்ணுவ பார்த்து நாரத முனிவர் கேட்கிறாரு, "நீங்க எனக்கு வரம் குடுக்குறதா சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு வரம் குடுங்க" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது என்ன வரம் அப்புட்ன்னா, "நான் வந்து இந்த தும்ருவ விட சிறந்த பாடகனா இருக்கணும். நாராயணம் புகழ பாடுறதுல என்னை விட சிறந்தவங்க யாருமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வரத்த எனக்கு நீங்க குடுக்கணும்" அப்படின்னு நாரத முனிவர் வந்து மகாவிஷ்ணுவ பார்த்து கேட்கிறாரு. மகாவிஷ்ணுவும் சிரிச்சுக்கிட்டே, "சரி அப்படியே ஆகட்டும்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. அப்ப நாரத முனிவர் கேட்கிறாரு, "நான் இசையில சிறந்த வித்வான் ஆகணும் அப்புட்ன்னா, நான் யார்கிட்ட போய் இசை கத்துக்கணும்?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த சமயத்துல மகாவிஷ்ணு சொல்றாரு, "நீ பூலோகத்துக்கு போன அப்புட்ன்னா, மானசரஸ் அப்படின்ற ஒரு ஏரிக்கரையில ஒரு அரிய வகையான ஒரு கோட்டான் இருக்கு. அந்த கோட்டான் கிட்ட போய் நீ இசைய வந்து கத்துக்கோ. அந்த கோட்டான் தான் சிறந்த இசை பாடகரா இருக்காங்க" அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாங்க. மகாவிஷ்ணு சொன்னத கேட்டு நாரத முனிவரும் பூலோகத்துக்கு போறதுக்கு தயாராகுறாரு. அவர் பூலோகத்துக்கும் அந்த கோட்டான தேடி அவர் கிளம்புறாரு. பூலோகத்துல மகாவிஷ்ணு சொன்ன மானசரஸ் ஏரிக்கரையில வந்து அந்த கோட்டான நாரத முனிவர் தேடி பார்க்குறாரு. ஆனா அங்க அந்த அரிவகை கோட்டான கண்டுபிடிக்கவே முடியல. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் சிவன நோக்கி கடுமையா தவம் பண்றாரு. அப்ப அசரீரியா சிவபெருமான் வந்து அவருக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப நாரத முனிவர பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, "நீ தேடி வந்த கோட்டான் வந்து இந்த ஏரிக்கரை பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த கோட்டான் இருக்கு. அந்த கோட்டானோட பேரு வந்து காலபிந்து" அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அப்ப சிவபெருமான் அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. "நீ அந்த கோட்டான் கிட்ட போய் நீ ஆசைப்பட்ட மாரி இசைய கத்துக்கோ. அப்பதான் உன்னோட மனசு அப்படிங்கிறது நிறைவடையும்" அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே நாரத முனிவரும் அந்த கோட்டான் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் பார்க்குறாரு. அந்த காலபிந்து அப்படிங்கிற கோட்டான் வந்து நாரத முனிவர பார்த்த உடனே அது அதிர்ச்சியில, "யாரு நீங்க? என்னை ஏன் இங்க தேடி வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு அது கேட்குது. அப்ப நாரத முனிவர் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த கோட்டான் ரொம்ப சந்தோஷப்படுது. "என்கிட்ட இசை கத்துக்க அந்த மகாவிஷ்ணுவே உங்கள அனுப்பியிருக்காரு. நான் இசை சொல்லி தரேன்" அப்படின்னு ஒத்துக்குது. அப்ப நாரத முனிவர் வந்து அந்த கோட்டான பார்த்து கேட்கிறாரு, "நீங்க வந்து இந்த கோட்டான் உருவத்த கொண்டதுக்கான காரணம் என்ன? எதனால இப்படி கோட்டான் மாரி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த கோட்டான் வந்து தன்னோட சுயசரிதைய சொல்ல ஆரம்பிக்குது. நாரத முனிவர் கேட்டதுனால, அந்த கோட்டான் வந்து தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள சொல்ல ஆரம்பிக்குது. அப்ப அந்த கோட்டான் சொல்லுது, "முன்னொரு காலத்துல புவனேஸ்வரன் அப்படின்ற ஒரு மன்னனா நான் பிறந்திருந்தேன். நான் வந்து ஆயிரக்கணக்கான வாஜ்பேயி யாகங்கள பண்ணியிருந்தேன். அஸ்வமேத யாகங்கள பண்ணியிருந்தேன். என்னை பத்தி புகழ்ந்து பேசக்கூடிய அந்தணர்களுக்கு பொன்னும், பொருளும் பரிசா குடுத்து நான் மகிழ்ந்திருக்கேன். அப்படி இருக்கிறப்போ, எனக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஆசை வந்துச்சு. இந்த கடவுள பத்தி பாடுற இந்த பக்தர்கள் கிட்ட என்னோட புகழ பத்தி பாட சொல்லணும்" அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுதான் நான் வாழ்க்கையில பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பும் கூட. அப்படி இருக்கிறப்போ, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்புட்ன்னா, ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய ஹரிமித்திரர் அப்படின்னு ஒரு திருமாலோட பக்தர் வந்து அங்க இருந்தாரு. அவர் வந்து எப்பவுமே வந்து இந்த நாராயணன பார்த்து மனசு உருகி, உருகி அவர் பாடுவாரு. அவர் பாடுற பாட்ட கேட்கிறப்போ, நாராயணன பத்தி தெரியாதவங்க கூட நாராயணன் மேல மனசு உருக ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அவர் வந்து ஹரிமித்திரர் வந்து நாராயணன் நோக்கி பாடிட்டு இருந்தப்போ, நான் வந்து என்னோட படை வீரர்களோட அங்க போயிருந்தேன். அப்போ ஹரிமித்திரர் என்ன கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, அவர் நாராயணனோட நாமத்திலே அவர் வந்து லகிச்சு போய் அவர் பாடல்கள பாடிட்டு இருந்தாரு. அப்ப ஹரிமித்திரர் கிட்ட என்னோட புகழ பாடும்படி நான் வந்து கட்டளையிட்டேன். ஹரிமித்திரர் அதுக்கு மறுத்துட்டாரு. "நான் பாடுனா அந்த நாராயணனோட புகழ மட்டும் தான் பாடுவேன். அத தவிர்த்து வேற யார பத்தியும் நான் புகழோட பாடமாட்டேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த புவனேஸ்வர் மன்னனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவர் ஹரிமித்திரர் கிட்ட இருக்கக்கூடிய பொன்னும், பொருள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாரு. அவரோட உடைமைகள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு, அவர நாடு கடத்த சொல்லி கட்டளையும் இடுறாரு. அதே மாரி ஹரிமித்திரர அவர நாடும் கடத்துறாங்க.
அது ஹரிமித்திரர் இதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படலை. எல்லாமே வந்து நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தான், நாராயணனோட செயலால் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் நாராயண் மேலே திரும்ப பக்தியாக இருக்க முற்படுறாரு. இப்படியே நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது. புவனேஸ்வர மன்னன் அதுக்கப்புறம் இறக்கவும் செய்கிறாரு. புவனேஸ்வர மன்னன் இறந்ததுக்கப்புறம் யமதூதர்கள் அவரை அழைச்சிக்கிட்டு யமதர்மராஜா கிட்ட போகிறாரு. யமதர்மராஜாவை பார்த்த உடனே புவனேஸ்வர மன்னனுக்கு பயங்கரமான பசி ஏற்படுது. என்ன சாப்பிட்டாலும் அந்த பசி அடங்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தர்மராஜா கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு சமயம் ஹரிமித்திரர் அப்படின்ற ஒரு விஷ்ணு பக்தனை நீங்கள் துன்பப்படுத்துனீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த தண்டனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை நான் சொல்லுங்கள், நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ தர்மராஜா சொல்கிறாரு, இந்த தண்டனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் பூலோகத்தில் ஒரு அரிய வகை கோட்டானா பிறப்பெடுக்கணும். அதுக்கப்புறம் இறந்து போன சடலங்களை மட்டுமே தின்று தின்று நீங்கள் உயிர் வாழணும். அதனால தான் நான் கோட்டானா இருக்கேன். இப்படி கோட்டானா இருக்கிறப்போ ஒரு சமயம் விண்ணுலகம் போயிட்டு இருந்த ஹரிமித்திரரை நான் பார்த்துருந்தேன். அந்த சமயத்தில் தாம் பூர்வ ஜென்மத்தில் பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்கும் விதமாக ஹரிமித்திரரை பார்த்து, நான் உங்களுக்கு செஞ்சு நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நிறையா துன்பங்களை கொடுத்துருக்கேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ஹரிமித்திரர் கோட்டானை பார்த்து ரொம்ப பணிவா, நீ யார், உன்னை எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த கோட்டான் சொல்லுது, நான் தான் போன ஜென்மத்தில் புவனேஸ்வர மன்னனாக இருந்து நிறையா பாவங்களை உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், அதுக்கு பிராயச்சித்தம் செய்யும் விதமாக தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஹரிமித்திரர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அதை அப்பவே மறந்துட்டேன், அதனால் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோட்டான் வந்து ஹரிமித்திரரை பார்த்து பாவமாக அவர் கேட்குறாரு, நான் வந்து விஷ்ணுவை பார்த்து நான் வந்து இசை பாடணும்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு வந்து சங்கீதத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோட்டான் கேட்டதை பார்த்து மனசு இறங்கின ஹரிமித்திரர் அந்த கோட்டானுக்கு பல வருடங்களாக அங்கே தங்கி இருந்து இசை சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஹரிமித்திரர்கிட்ட இருந்து இசை கற்றுக்கிட்டு அந்த கோட்டான் வந்து இசையில் ரொம்ப கை தேர்ந்தவராகவும் மாறுறாரு. இதை பார்த்து கந்தர்வலோகத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த கோட்டான் கிட்ட வந்து நிறைய இசை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கோட்டான் வந்து நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட நாரத முனிவரும் அந்த கோட்டான் கிட்ட இசை கற்றுக்கிறாங்க. இப்படி நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது. நாரத முனிவர் அந்த கோட்டான் கிட்ட இருந்து இசையை முழுசாக கற்றுக்கிட்டாங்க. அப்போ நாரத முனிவர் அந்த கோட்டானை பார்த்து கேட்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கோட்டான் வந்து நாரத முனிவரை பார்த்து சொல்லுது, இந்த யுகம் பிரம்மதேவர் திரும்ப புதுசாக படைக்க ஆரம்பிப்பார், அப்போ எனக்கு வந்து இந்த கோட்டான் உடலை விட்டு ஒரு உன்னதமான பிறவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ நாரத முனிவர் கொஞ்சம் கூட தயங்காமல் அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த பிறவியில் கருடனாக பிறப்பீங்க, அந்த மகாவிஷ்ணுக்கு சேவகனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி அந்த காலபிந்து அப்படின்ற கோட்டான்கிட்ட இருந்து இசை கற்றுக்கிட்டு அந்த கோட்டானுக்கு குருதட்சணையை வாக்கும் கொடுத்துட்டு நாரத முனிவர் அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு அவர் வைகுண்டம் கிளம்புறாரு. வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை பார்த்து பணிஞ்சு வணங்கினாரு. நாரத முனிவர் வந்ததை பார்த்த மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாரத முனிவரை வரவேற்கவும் செய்கிறாரு. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, நான் அந்த கோட்டான் கிட்ட இருந்து இசை முழுசாக கற்றுக்கிட்டேன், நான் வந்து இப்போ மிகப்பெரிய இசை மேதாவி ஆகிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து இப்போ உங்களுக்கு பாட்டு பாடி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் இசையை வந்து இசைச்சு அவர் வந்து மகாவிஷ்ணுவை பார்த்து பாடி காட்டுறாரு. அப்போ மகாவிஷ்ணுவை பார்த்து நாரத முனிவர் கேட்குறாங்க, இப்போ என்னோட சங்கீதம் அப்படிங்கிறது தும்ருவை விட சிறந்ததாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நாரத முனிவரே, இதுக்கு முன்னாடி நீங்கள் பாடிட்டு இருந்த விட இப்போ நல்லா பாடுறீங்க, ஆனால் நீங்கள் இன்னும் தும்ரு அளவுக்கு வரல, தும்ரு அளவுக்கு வரணும் அப்படின்னா சங்கீதத்தை நீங்கள் ஒரு சிறந்த வித்வான்கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் சொன்னீங்க கோட்டான் தான் சிறந்த வித்வான், அவர்கிட்ட போய் இசை கற்றுக்கோங்கன்னு சொல்லி, அப்போ அந்த கோட்டான் வந்து எனக்கு முழுசாக இசை சொல்லித்தரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, கோட்டான் வந்து உங்கள் இசையை வந்து மேம்படுத்தியிருக்காங்க, இன்னும் நீங்கள் தும்ருவை விட சிறந்த இசை வித்வானாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட தான் இசை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி மகாவிஷ்ணு பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு எப்போ இசை சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு துவாபரயுகத்தில் நான் கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன், அப்போ கிருஷ்ணாவதாரம் எடுத்தப்போ நீங்கள் வந்து என்னை வந்து சந்திங்க, அப்போ உங்களுக்கு நான் இசை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாரத முனிவர் ஆசைப்பட்டதுனால அந்த மகாவிஷ்ணுவை கிருஷ்ணாவதாரத்தில் நாரத முனிவருக்கு இசை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்தாரு. நாரத முனிவர் அந்த கிருஷ்ணர்கிட்ட இருந்து இசை கற்றுக்கிட்டாரா, எப்படி அவர் இசையை கற்றுக்கிட்டாரு, அவர் மிகப்பெரிய இசை வித்வான் ஆனாரா, தும்ருவை விட சிறந்த இசை ஞானி ஆனாரா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த வர வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.